வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதிலலாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் தமிழ் சொசைட்டி அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த சீரிஸ் நம்ம எப்படி பார்க்கோன்னா, தமிழ் சொசைட்டி அப்படின்ற டாப்பிக் எடுத்துகிட்டு அதில் சிலபஸ் வைஸில் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து தொல்லியலில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, நெக்ஸ்ட்டு அடுத்த சிலபஸில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டிக்கும் இதே மாதிரி நம்ம பிவைக்யூ போட்டாச்சு. 2020லேருந்து 2025 வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கு, அதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதுவுமே வந்து சிலபஸ் வைஸ் தான் போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அது கூடவே இதுக்கான பார்ட் 1 வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்? ஆப்ஷன் சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பர்னஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சர் ஜான் மார்ஷல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த கொஷினில் நீங்கள் அடிஷ்னலாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1861 இந்திய தொல்லியல் துறை அப்படின்ற டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது. அதில் முதல் ஆய்வாளர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதே மாதிரி தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்போ உருவாக்கப்பட்டது, அதோட முதல் ஆய்வாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து 1961 உருவாக்கப்பட்டது. அதில் முதல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தோன்னா ஆர் நாகசுவாமி. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஆய்வாளர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சரியான இணையை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கண்ணாடி மணிகள் வந்து பொருந்தல், ஆப்ஷன் பி உடைந்த சங்கு வளையல்கள் கீழடி, உருக்கு உலை கொடுமணல், ஒரே மரத்திலான படகின் பகுதி புதுச்சேரியின் ஆரோவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உருக்கு உலை வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கும். அதே மாதிரி உருக்கு உலைக்கான சான்று கீழடியிலுமே கிடச்சிருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ, கண்ணாடி மணிகள் எங்கே கிடச்சிருக்குன்னா திண்டுக்கல், அரிக்கமேடு, குடிக்காடு இதிலலாம் வந்து கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு உடைந்த வளையல் இது எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா வெம்பக்கோட்டை, விருதுநகரில் இருக்க வெம்பக்கோட்டையில் சங்கு தொழிற்சாலை இருந்ததுக்கான சான்று கூட கிடச்சிருக்கு. ஸோ நிறைய உடைந்த வளையல்கள், அப்புறம் வந்து சங்கு வளையல்கள்லாம் வந்து வெம்பக்கோட்டையில் தான் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரே மரத்திலான படகின் பகுதி, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட்டணம், கேரளாவில் இருக்க பட்டணம் அப்படின்ற இடத்துல தான் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின், கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்காங்க. கூற்று வந்து இரும்பு கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. காரணம் வந்து கொடுமணலிலும் கூட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் ஆர் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. இந்த கூற்று இரும்பு கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன அப்படின்னு இருக்குல்ல, அது எந்த இலக்கியம்னு பார்த்தோன்னா புறநானூரில் இருக்குது. புறநானூரில் கொல்லன், பிளாக் ஸ்மித்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கொல்லனை பற்றி குறிப்புகள் புறநானூர்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் இருக்க காரணம் வந்து இப்போ இருக்க ஆர்கியாலஜிக்கில் எல்லாமே இப்போ இருக்க டைமில் ஆர்கியாலஜிக் சைட்டில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ புறநானூறு பாடலில் கொல்லன் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கிறதுனால கொடுத்துருக்க கூற்று சரிதான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம். ஆப்ஷன் கன்னியாகுமரி, பையம்பள்ளி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பையம்பள்ளி. இந்த பையம்பள்ளியை பொறுத்தளவுக்கு முன்னாடிலாம் வந்து பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. இப்போ பையம்பள்ளி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா திருப்பத்தூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. வேறு என்ன புதிய கற்கால இடம்னு பார்த்தோம்னா மோதூர், போதிநத்தம் இதெல்லாம் வந்து தர்மபுரியில் இருக்க புதிய கற்கால இடங்கள். அது கூடவே வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற மயிலாடும்பாறை அண்ட் வந்து சின்னானூர், இது ரெண்டுமே வந்து புதிய கற்கால இடம் தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், பழங்கற்கால கருவிகள் என்பது. ஆப்ஷன் ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். இதில் எதெல்லாம் வந்து பழங்கற்கால கருவிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இந்த 4மே வந்து பழங்கற்கால கருவிகள் அப்படின்றது சரிதான். ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3, 4 4மே வந்து பழங்கற்கால கருவிகள். நெக்ஸ்ட் கொஷின், சரியான இணை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷினில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பெரும்பாலை தருமபுரி மாவட்டம், நெக்ஸ்ட்டு மயிலாடும்பாறை தூத்துக்குடி மாவட்டம், சிவகலை கிருஷ்ணகிரி மாவட்டம், துலுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். இதில் நமக்கு சரியான இணைன்னு பார்த்தோன்னா பெரும்பாலை தருமபுரி மாவட்டம் தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th ஒன்று இருக்க துலுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். ஸோ 1, 4 சரியாக இருக்குது. நடுவில் இருக்க இந்த 2, 3 வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம், சிவகலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த கொஷினை நமக்கு இம்பார்ட்டனாக வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில் இருக்க பெரும்பாலை அப்படின்ற இடத்தை பற்றி கார்மிக கவிராயர் அவரோட புத்தகமான கொங்கு மண்டல சதகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் வந்து பெரும்பாலை தான் தமிழகத்தோட வடக்கு எல்லை அப்படின்னு வந்து அவரோட புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த பெரும்பாலை வந்து தருமபுரி மாவட்டத்தில் பாலாறு நதிக்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கான மயிலாடும்பாறை கொடுத்துருக்காங்களே, இந்த மயிலாடும்பாறை தான் ரொம்ப ஓல்டஸ்டான ஆர்கியாலஜி சைட்டாக இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது கீழடி கண்டுபிடிக்கிற வரைக்குமே ரொம்ப பழமையான பொருட்கள் இருந்தது எங்கன்னு பார்த்தோன்னா
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க மயிலாடும்பாறை தான். இதில் கிடைச்ச பொருட்களோட ஏஜ் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் கீழடி கிடைக்கிற வரைக்கும், கீழடியில் சில பொருட்கள் கிடைக்கிற வரைக்கும் தமிழகத்தோட மிக பழமையான ஆர்கியாலஜிக் சைட்னால் அது மயிலாடும்பாறை தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கீழடியில் வந்து சில பொருட்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான காலக்கணக்கீடு ஏஎம்எஸ் காலக்கணக்கீடு பண்ணி பார்க்கும்போது அதில் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்களும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாங்கன்னா மிக பழமையான ஆர்கியாலஜிக் பொருட்கள்லாம் கிடைச்சது எங்கன்னா கீழடி. இதுக்கு முன்னாடி கீழடிக்கு முன்னாடி அந்த சிறப்பு பெயர் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தோன்னா மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க மயிலாடும்பாறைக்கு தான் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் சமூகத்தில் நிலவி வரும் வாய்மொழி மரபுகள் பற்றி என்ன கூறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து தமிழ் கொஷின், தமிழ் புக்லேயுமே இருக்குது. ஆப்ஷன் வந்து பான் மரபு, பாணர் மரபு. இதுக்கான ஆன்சர் இரண்டுமே சரிதான், பான் மரபு மற்றும் பாணர் மரபு. நெக்ஸ்ட் கொஷின், கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமிக் கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆப்ஷன் அரச்சலூர், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், வனகிரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரச்சலூர். இந்த அரச்சலூர் வந்து அரச்சலூர் இசை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அரச்சலூர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த அரச்சலூர் இசை கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பாறைகளில் ஆங்காங்கே வந்து சின்ன சின்ன குகைகள்லாம் இருந்திருக்கு பாறைகளில். அந்த குகைகள் வந்து பாண்டியர் குழி, அதாவது பாண்டியர்கள் பதுங்கும் இடம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இதே கொஸ்டினாக கேட்கலாம், பாண்டியர் குழி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். அது எங்கன்னா வந்து ஈரோடு மாவட்டத்தில். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பின்வரும் இடங்களில் காணப்படும் பழங்கற்கால பாறை ஓவியங்கள். ஆப்ஷன் மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. இதுக்கான ஆன்சர் 1, 2, 3, 4 அனைத்துமே சரிதான். ஸோ வந்து பழங்கற்கால பாறை ஓவியங்கள் வந்து மல்லப்பாடியிலையும் கிடச்சிருக்கு, பெருமுக்கல்லையும் கிடச்சிருக்கு, பையம்பள்ளியிலையும் கிடச்சிருக்கு, சிறுமலையிலையுமே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின கொஷினுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். முந்தின கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, பழங்கால பாறை ஓவியங்கள் வந்து எங்கெல்லாம் கிடச்சிது, அதோட பிளேஸ் என்னென்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பழங்காலத்தில் கிடைச்ச பாறை ஓவியங்களில் வந்து முதலில் கிடைச்ச பாறை ஓவியம் வந்து எங்கே கிடச்சிது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பெருமுக்கல், மல்லப்பாடி, கீழ்வளை, சேத்துவாரை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மல்லப்பாடி. இந்த மல்லப்பாடி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணகிரி டு தர்மபுரி இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நடுவில் தான் வந்து மல்லப்பாடி அமைஞ்சிருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா இந்த மல்லப்பாடி வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா, இந்த மல்லப்பாடியில் தான் முதலாக பாறை ஓவியம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 1977 1978 அந்த டைமில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது கூடவே இன்னொன்று இம்பார்ட்டன் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது வரைக்கும் தமிழகத்தில் எத்தனை பாறை ஓவியங்கள் கிடச்சிருக்கு, எத்தனை இடங்களில் கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா 239 நமக்கு ராக் சைட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது பாறை ஓவியங்கள் இருக்கிற இடம் வந்து டோட்டலாக 239. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது ஒரு கொஷின் பார்த்தா அதுக்கு ரிலேட்டடாக வேறு என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு படித்தா தான் அடுத்த வருஷம் கேட்க போகிற கொஷினுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃப்பாக இருந்தால் கூட ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் அண்ட் வந்து தொல்லியல் இடங்கள் கீழடி, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு இடத்தோட ஸ்பெஷலும் பார்த்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து ஒரு 19 கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு PYQ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஆல்ரெடி வந்து பாலிட்டிக்கு போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து இது தமிழ் சொசைட்டி, நெக்ஸ்ட்டு INM, அது கூடவே வந்து ஜியாகிரஃபி, இது மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அது கூடவே நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நானுமே வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து TNPSC, TNUSRBக்கு படிச்சுட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது கூடவே இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.